வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் ஆன்சர் கீ குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதை வச்சு தான் நம்ம மார்க்ஸ்லாம் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் எத்தனை கேள்விகள் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இருந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போது நம்ம என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருப்போமோ அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஓகே இதுக்கான ஆன்சர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம்ஸோட ஃபைனல் ஆன்சர் கீ, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஸோ இது ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண டேட், சரிங்களா? ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஷின் வெர்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது சேம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இதை வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கிறது மாறி இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம் என்ன மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரிங்களா? மார்க் எடுத்திருக்கு உங்களுக்கு தெரியும். எதனால் கம்மியாக இருக்குது நீங்கள் செக் பண்ணதுக்கும் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது ஒரு மார்க் வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ கேள்விகள் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 28 பாருங்கள். ஏ அண்ட் பி ரெண்டும் மார்க் பண்ணவங்களுக்கு தான் மார்க் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஏ கொடுத்தாலும் மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும், பி கொடுத்தாலும் கிடைச்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். பி, சி, டி இது மூணும் மார்க் பண்ணவங்களுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 63ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் தப்பாக இருக்கிறதுனால எந்த பதில் கொடுத்துருந்தாலும் எல்லாத்துக்குமான மதிப்பெண்கள் இது கிடைச்சிருக்கும், ஹால் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 72ல் ஏ ஆர் டி மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் கிடைச்சிருக்குமா? 1 2 3 4 கொஸ்டின் ஆகிடுச்சு இங்கேயே, சரியா? அடுத்து பாருங்கள் 86 ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 88 பிஆர்சி, 93 ஆல். ஓகேவா? எத்தனை கொஸ்டினுக்கு எல்லா மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க? 63வது கேள்விக்கு அனைத்து மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க, 86வது கேள்வி கொடுத்துருக்காங்க, 93 கொடுத்துருக்காங்க, சரி. ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தா தமிழ், இல்லையா? தமிழ் கொஷின் பேப்பர் தானே. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்க போது, அடுத்து ஜிஎஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் 100 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை தமிழில் எத்தனை சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே சேஞ்சஸ் இருக்குது, சரிங்களா? 7 கேள்விகள் அப்படிங்கிறது பெரிய, அதாவது 7% ஆஃப் கொஷின்ஸ் தப்பாக இருக்குது. ஓகே, 7% ஆஃப் கொஷின்ஸ் தப்பாக இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இதனால் உங்களோட டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஓகே இது தப்பாக இருக்குது, இது வருமா அது வருமா, என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை மாதிரி இருக்கும். ஏன் கொஸ்டின் தெளிவாக கேட்டிருக்கலாம், ஓகேவா? ஸோ அது ஒரு பிரச்சனை இங்கே. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும் போது நமக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்குது, இல்லையா? ஓகே, கொஷின் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தப்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல கேள்விகள் நமக்குள்ளே வரும். அங்கே நம்மளுடைய மைண்ட் செட் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சரியா? ஸோ இந்த இடத்துல தப்பாக இருக்கும்போது நமக்கு இதுவாதுவான ஒரு கன்ஃபியூஷன், சரியா? நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போயிருந்துருக்கணும். பட் போக முடியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா அங்கேயே இதுக்கான ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸே கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம். அதனால் அவங்களுடைய மற்ற மதிப்பெண்களையும் அங்கே சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வழிகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஜிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின்ஸு? ஒரு 151ல் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்சி கொடுத்துட்டாங்க. 154 ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ மொத்தமாக 9 கொஷின்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் 4.5, இல்லையா? 5% ஆஃப் கொஷின்ஸ் ஓவராலாக தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போதே குரூப் 4 வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தவறுகள் இருக்குது. ஓகே, 15 கேள்விகள் 20 கேள்விகள்லாம் தப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது அதிகமான தேர்வுகள் எழுதக்கூடிய முக்கியமான தேர்வுகளில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5% கேள்விகள் ஓவராலாக தப்பாக இருக்குது. தமிழில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஷின்ஸ் தப்பாக இருக்குது. 7% ஆஃப் கொஷின்ஸ் தப்பாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 5% கொஷின்ஸ் தப்பாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு 10 கொஷின் ப்ரிப்பரேஷன்லேயே சேர்த்திக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் நாலேஜ் வச்சு எதாவது போடலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு கொஷினாக தான் இருந்து போக போகுது. உங்களுக்கு மட்டும் இல்லாது எல்லாத்துக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அப்போ 190 கொஷின்ஸ் அவங்க ஒரு வேளை கரெக்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 190 கொஷின்ஸில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஓகே, இல்லை ஒரு 180 185 ஒரு 15 கொஷின் வரைக்கும் போகுது அப்படின்னா, ஸோ மீதிலாம் சிலது நமக்கும் தெரியாது. தப்பாக இருக்கக்கூடிய கேள்விகள் 10, அவங்க எங்கே எடுத்திருக்காங்கன்னே தெரியாத கேள்விகள் ஒரு 5% கொஷின்ஸ் இருக்கலாம். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு 5% வச்சுட்டோங்க, 10. அப்போ 180 கொஷின்ஸ் நீங்கள் படித்ததுலேருந்து வரப்போகுது. ஓகே, நல்ல கேள்விகள் கண்டிப்பாக இதில் எந்த தப்பும் இல்லை, கரெக்டாக இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது, சரியா? அதனால தான் அந்த மார்க் அந்த ஸ்கோரை ரீச் பண்ணுறாங்க, அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த 180 எப்படியும் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு உங்களால் படிக்க முடியும். அதில் 170 + 170
5+. ஸோ இந்த மாதிரி எய்ம் பண்ணுங்கள். மீதி கொஷின்ஸ் வர்றது தான் சரிங்களா. அது அந்த டைமில் உங்களோட லக் அப்படி தான் வந்து சொல்லிட்டு போகணும். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு கிடச்சா அந்த லக்காக தான் மாறும். ஸோ இந்த 180க்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நீங்கள் 20 கொஷின்ஸுக்கு ப்ரிப்பரேஷனே இல்லை, 10 தப்பாக இருக்க போகுது, 10 எங்கேருந்து வரப்போகுதுனே தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு 180 தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போயும் அதே மைண்ட் செட் தான். சரி, இது வந்து மற்ற எக்ஸாமில் இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ வந்து பக்கத்தில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இதில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு நடந்திருக்கும் சரியா. அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கா. ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்க, ஒரே நிமிஷம், கொஷினை வந்து நம்ம வந்து என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் தமிழ் எலிஜிபிலிட்டி பேட்டர்ன் தான் வந்து கிட்டத்தட்ட இருக்க போகுது அப்படின்னு தெரியுது சரியா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின் தான். ஸோ இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ 40, 80, 100 வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. தமிழில் எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது, இந்த தேர்வுகள் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5 5 கேள்விகள் வந்து தவறாக இருக்குது. ஸோ ஒரு 100%. ஸோ ஓவராலாக ஜிஎஸ்சில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 5% கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஜிஎஸ்சில் 5% கேள்வி தப்பாக இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு வேற ஒரு கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கா. ஸோ இது என்ன ஆர்டர் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் சரியா. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, கிடையாது. ஸோ எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லாத சந்தோஷம் தான். ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ். ஸோ அதிகமான தேர்வர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வுகளில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது எப்பயுமே இருக்குது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி வேறு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ். ஓகே முதல்ல இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை பார்த்துருவோம். 4th one. ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 80, 100 கொஸ்டின்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ 5, 6 அதான் சொல்கிறேன்ல. ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4 எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்குது, தப்பாக இருந்திருக்கு 100ல் அப்படின்னு பார்த்தோம் சரியா. பட் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கேள்விகள், 7 கேள்விகள் தப்பாக இருந்தது. இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பராக எந்த கொஸ்டின்ஸ் இருக்கிறதுல இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லைனாலும் ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கேள்விகளாக இருக்கிறது, 7 கேள்விகளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் செக் பண்ணி பார்க்குறது உங்களோட நாலேஜுக்கும் நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, ஏன் வந்து வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று. அடுத்து வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து இருக்க தான் போகுது. நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ நம்முடைய மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இவ்வளோக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே நீங்கள் தெரிஞ்சுட்டு படிங்க. ஸோ ஒரு 180 தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ அந்த 180க்கு நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம பண்ணணும், அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரியா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.